அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல யூஜி கெமிஸ்ட்ரிக்கு என்ன சிலபஸ் அப்படின்றத பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பிஜி கெமிஸ்ட்ரிக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில என்ன சிலபஸ், அதுக்கு என்ன புக் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம எக்ஸாம்க்கு படிக்கிறதுன்றது டிஃபரெண்ட். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணுன்றது டிஃபரெண்ட். எக்ஸாம் ஓரியன்டா நம்ம படிக்கும்போது போது வெரி ஷார்ட் பீரியட். அப்ப நீங்க அபார்ட் ஃப்ரம் புக்கு எங்க என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் ஷார்ட் மெட்டீரியல்ஸா ஷார்ட் நோட்ஸா கிடைக்குதோ அதையும் நீங்க என்ன செய்யணும்னா ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கணும். அஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி பேசின அதே கொஸ்டின் பேட்டர்ன் தான். பிஜி கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, யூஜி கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஒரே கொஸ்டின் பேட்டர்ன் தான். பேப்பர் ஒன்னை பொறுத்தவரையில ரெண்டு பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸும் அண்ட் ஆப்டிடியூடும் சேர்ந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ். டோட்டலி நமக்கு மொத்த மார்க் 300. அதுல 150 வந்து பார்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போயிடும். அப்ப 150 மட்டும் தான் நம்மளுடைய ஃபைனல் மார்க்ல ஆட் ஆகும். பேப்பர் டூல நமக்கு சப்ஜெக்ட் பிஜி டிகிரியா இருந்தாலும் சரி, யூஜி டிகிரியா இருந்தாலும் சரி, 200 கொஸ்டின். ரெண்டுக்கும் தனித்தனியான எக்ஸாம்ஸ், தனித்தனியான சிலபஸ். அப்புறம் நீங்க யூஜியும் அப்ளை பண்ணிருக்கீங்க, பிஜியும் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா நீங்க யூஜிக்கு தனியா டெஸ்ட்டும் பிஜிக்கு தனியா டெஸ்ட் நடக்கும். மேக்சிமம் ஒரே நாள்ல இருக்காத மாதிரி தான் அவங்க செட் பண்ணுவாங்க. வேற வேற நாள்ல தான் நடக்கும். அதனால ஜென்ரல் மட்டும்தான் ஒரே நாள்ல எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சப்ஜெக்டை பொறுத்தவரையில யூஜி பிஜி தனித்தனியா தான் மேக்சிமம் நடக்கும். பிஜியை பொறுத்தவரையில 200 கொஸ்டின், 300 மார்க். பிஜில சிலபஸை பொறுத்தவரையில என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோர்ஸ் கோடு, அந்த சிலபஸ் கோடு 244 இதான் கோடு. நமக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில ஒரு 4 யூனிட்ஸ் வரைக்கும் இதுல கவர் ஆகுது. யூனிட் 1 என்ன அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸும் கெமிக்கல் ஈக்குலிபிரியமும் கம்பைண்டா இருக்கக்கூடியது. யூஜி டிகிரி ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல இருந்து இது கொஞ்சமே டிஃபரெண்டா தான் இருக்கும். சில விஷயங்கள் ரெண்டுல மேட்ச் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிஜி சிலபஸ்ல உள்ளது தான் இங்கேயே வச்சிருப்பாங்க. ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஹாஃப் லைஃப் பீரியட், அர்ஹீனியஸ் தியரி, பொல்யூஷன் தியரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூஜி டிகிரியில இருக்கும். அபார்ட் ஃப்ரம் மத்தது எல்லாமே பிஜில நம்ம பார்க்க போறது. பொல்யூஷன் தியரி, அப்சல்யூட் ரியாக்ஷன் ரேட் தியரி, அயானிக் ரியாக்ஷன், சால்ட் எஃபெக்ட், கெட்டாலிசிஸ், லா ஆஃப் போட்டோகெமிஸ்ட்ரி, குவாண்டம் எஃபிஷியன்சி, போட்டோபிசிக்கல் ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் எக்ஸைட்டட் மாலிகுல், கிரீன் கெமிஸ்ட்ரி, ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரியேஜன்ஸ். மோரார்லெஸ் இதுல பாத்தீங்கன்னா 3 சாப்டரை உள்ள கொடுத்துருக்காங்க. என்னென்ன சாப்டர்லாம் இருக்கு? கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்கு, கெட்டாலிசிஸ் சாப்டர் இருக்கு, போட்டோ கெமிஸ்ட்ரி இருக்கு, கிரீன் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ டோட்டலி 4 சாப்டர் நமக்கு உள்ள இருக்கு. இந்த 4 சாப்டர்ஸ்க்குமே நமக்கு ரெஃபரன்சஸ் புக்கா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பூரி சர்மா அண்ட் அட்கின்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்க தாராளமா ரெஃபர் பண்ணலாம். இந்த ரெண்டு புக்லயுமே நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நமக்கு பிஜி ஸ்டாண்டர்டுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். பூரி சர்மா லேட்டஸ்ட் எடிஷன் நீங்க பார்க்கணும். கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை பொறுத்தவரை பார்ஷியல் மோலார் குவான்டிட்டிஸ், கிப்ஸ் டியூஹாம் ஈக்குவேஷன், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், பேஸ் ரூல் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் 2 and 3 காம்பனன்ட் சிஸ்டம். இப்ப ஈக்குலிபிரியத்துல பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு சிம்பிள் சாப்டரா இருக்க மாதிரி தெரியுது. இதுல 2 சாப்டர் நமக்கு கவர் ஆகுது. ஒன்னு என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய பார்ஷியல் மோலார் குவான்டிட்டிஸ், அப்புறம் கெமிக்கல் ஈக்குலிபிரியம், அப்புறம் பேஸ் ஈக்குலிபிரியம். 3 யூனிட் கவர் ஆகுது. ஸோ ரியாக்ஷன் கைனடிக்ஸ்ல ஒரு 4, கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துல ஒரு 3, டோட்டலா 7 லெசன் நமக்கு இந்த யூனிட் 1ல கவர் ஆகுது. இந்த கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்தவரையில லெய்ட்லர் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய பைபிள் இந்த லெய்ட்லர். நீங்க லெய்ட்லர் ரெஃபர் பண்ண முடியல, வெரி ஷார்ட் பீரியட்னா நீங்க அட்கின்ஸ் அண்ட் பூரி சர்மாவை ரெஃபர் பண்ணுங்க. ஈக்குலிபிரியத்தை பொறுத்தவரையில தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் கிளாஸ் கொடியக்கோஸ் ராஜாராம் புக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதாவது இந்த டெஸ்ட்டுக்காக. அடுத்தது யூனிட் 2 பொறுத்தவரையில சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 2 கிளாசிபிகேஷன். சாலிட் ஸ்டேட்ல என்ன இருக்குன்னா கிறிஸ்டல் சிஸ்டம், டெசிக்னேஷன் ஆஃப் கிறிஸ்டல் ஃபேசஸ், lattice structure and unit cell, law of rational indices, Bragg's law and X-ray diffraction by crystal, Schottky and Frenkel defect, electrical properties, insulators and semiconductors, band theory of solids, superconductors, nanomaterial preparation and properties. இதுல 2 சாப்டர் நமக்கு கவர் ஆகுது, சாலிட் ஸ்டேட்டும் நானோமெட்டீரியல்ஸும். தென் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, டைப்ஸ் ஆஃப் ரிவர்சிபிள் எலக்ட்ரோட், Nernst equation, calculation of thermodynamic quantities of cell reaction, over potential and hydrogen over voltage, determination of pKa of acids by potentiometric method, Kohlrausch law, Ostwald dilution law, Debye-Huckel-Onsager equation for strong electrolyte, no derivation required, primary and secondary fuel cells, corrosion and prevention,
ட்ரை செல் அண்ட் ஸ்டோரேஜ் பேட்டரி. இப்போ சாலிட் ஸ்டேட்ல 2 சாப்டர் கவர் ஆன மாதிரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில 2 சாப்டர் கவர் ஆகுது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் அயானிக் ஈக்விலிபிரியம். ஏன்னா இந்த ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லாம், பிகேஏ டிட்டர்மினேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அயானிக் ஈக்விலிபிரியம் சாப்டர்லயே நமக்கு கவர் ஆகும். ஸோ டோட்டலி இங்க 4 சாப்டர் கவர் ஆகுது. சாலிட் ஸ்டேட் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலர் பார்க்கக்கூடிய புக்கு பிஜியை பொறுத்தவரையில அட்கின்ஸ், நீங்க பூரி சர்மா லேட்டஸ்ட் எடிஷனும் பார்க்கலாம். அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பைபிள் வி ஹாவ் த பொக்கிரி சென்ட்ரேட், இந்த புக்கு கிடைச்சாலும் பாருங்க. இல்லாத பட்சத்துல நீங்க அட்கின்ஸ் பூரி சர்மாவை ரெஃபர் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது யூனிட் 5ல இருக்கக்கூடியது குவாண்டம் கெமிஸ்ட்ரி. குவாண்டம் கெமிஸ்ட்ரியில நிறையவே கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா பிஜியை பொறுத்தவரையில கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே குவாண்டத்துக்கு வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உண்டு. மோரார்லெஸ் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸும் இதுல சேர்த்து கவர் ஆகும். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ் தனியா நமக்கு சாப்டர் அவங்க கொடுக்கல. ஸோ குவாண்டம் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில பிஜிக்குள்ள நீங்க என்னெல்லாம் படிச்சுக்கலாம் மேக்ஸிமம் இங்கேயும் அது கவர் ஆகும். பிளாங்க் குவாண்டம் தியரி, வேவ் பார்ட்டிகல் டுயாலிட்டி, அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஆபரேட்டர்ஸ் அண்ட் கம்யூட்டேஷன் ரிலேஷன், பாஸ்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஷார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன், particle in a one-dimensional box and three-dimensional box, harmonic oscillator, rigid rotor, hydrogen atom, angular momentum, spin-orbit coupling. இது வரைக்கும் குவாண்டம் கெமிஸ்ட்ரியில கவர் ஆகுது. நீங்க பிஜில படிச்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ரீகால் பண்ணியே ஆகணும். குவாண்டம் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஆர்கே பிரசாத்ல இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால ஆர்கே பிரசாத் புக்கு கிடைச்சதுன்னா ரெஃபர் பண்ணுங்க. அது போக ஏகே சந்திரா புக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதையும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. குவாண்டம் கெமிஸ்ட்ரியில இந்த 2 புக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க. அட்கின்ஸும் பூரி சர்மாலையும் குவாண்டம் கெமிஸ்ட்ரி இருக்கும். பட் நீங்க பெட்டர் ஆர்கே பிரசாத்தை பார்க்கறது ரொம்ப நல்ல ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டா கிடைக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் அந்த சாப்டர்ல இன்னொன்று அவங்க கொடுத்துருக்கிறது கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். அப்ப பாருங்க குவாண்டம் கெமிஸ்ட்ரி செட்டிங் இட் இன்க்ளூட்ஸ் 3 சாப்டர்ஸ். தெர்மோடைனமிக்ஸையும் கவர் பண்ணுது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸையும் கவர் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், heat capacity, isothermal adiabatic process, thermochemical laws, Kirchhoff equation. Second law of thermodynamics, entropy in a reversible and irreversible process, Gibbs free energy and Helmholtz free energy. And third law of thermodynamics. இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் தனியா வார்த்தை கொடுக்கலனாலும் அங்க ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். ஆக நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் பார்ஷியல் மோலார் குவான்டிட்டிஸ், இது எல்லாமே நீங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பா ரெஃபர் பண்ணி ஆகணும். ஸோ குவாண்டம் கெமிஸ்ட்ரி சாப்டர் கவர்ஸ் 3 சாப்டர்ஸ் ஆஃப் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய புக்கு பூரி சர்மா, அட்கின்ஸ், ஆர்கே பிரசாத், குவாண்டம் கெமிஸ்ட்ரி. அண்ட் யூனிட் 6ஆ கொடுத்திருக்கிறது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேயே நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினாலே நீங்க தேட வேண்டிய ஒரே புக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பை பேன்வெல். இது வந்து இதனுடைய வேதம் மாதிரி, நமக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்குடைய வேதம். ஸோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல், isotopic substitution on the rotational constant, vibration spectra of linear, symmetric, linear, asymmetric and bent triatomic molecules, electronic spectra selection rules, nuclear magnetic resonance, chemical shift, spin-spin coupling, electron spin resonance and hyperfine splitting, theoretical principles of mass spectroscopy, application of UV, IR, NMR, ESR, mass spectroscopy for structural elucidation of organic compound, inorganic complexes and free radical. கிட்டத்தட்ட ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில நீங்க என்னென்னலாம் படிக்கணுமோ அவ்வளோத்தையும் இதுல கவர் பண்ணிருச்சு. அப்ளிகேஷன்ஸை பொறுத்தவரையில நீங்க ஒரு புக்கு பார்க்க முடியாது, நிறைய புக்கு ரெஃபர் பண்ணணும். இதுல நமக்கு தேவையான ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில இருக்கக்கூடியது ரொட்டேஷனல், வைப்ரேஷனல், எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த 5மே வந்து நீங்க பேனுவல் புக்கை ரெஃபர் பண்ணலாம். இது போக பூரி சர்மா அண்ட் அட்கின்ஸ் புக்லையும் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு, அதையும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரினாலே அட்கின்ஸையும் பூரி சர்மா லேட்டஸ்ட் எடிஷனையும் நீங்க விட்டுறவே கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்ஸ். இதுதான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நமக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர். இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாமே நீங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.